இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு மையம் நாளை சூறாவளியாக மாற்றமடையலாம். வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சீரற்ற காலநிலையால் 22,000 பேர் பாதிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்ற அதேவேளை இன்றைய தினம் அதுரமான செய்தி ஏனைய பத்திரிகையிலும் முக்கியமாக வந்திருக்கிறது. இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் இந்த சீரற்ற வானிலை தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. அதிக வசி ஏத்துவேன் மரண ஹத்தராக் டிஸ்ட்ரிக்ட் தாசேகட்ட பலப்பேம் பவுல் பந்தாஸ் துன்சிய ஹெட்ட கட்ட பீடா என்பதாக செயல்படப்படுகிறது. இதிரி தினவலா தத்த வெசி என்பதாக லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மையமானது மேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தாளமுக்கமாக வலுவடைந்து மட்டக்களப்புக்கு கிழக்காக சுமார் 900 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கிறது. இத்தொகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆழமான தாளமுக்கமாக வலுவடையக்கூடும் என்றும் நாளை திங்கட்கிழமை காலை சூறாவளியாக மாற்றமடைய என்றும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. அதற்கமைய நாளை காலை தென்மேற்கு மற்றும் அண்மையாக உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக இது சூறாவளியாக மாற்றமடையும் என தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின் தொடர்ந்து அடுத்த 40 மணித்தியாலங்களில் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. எனவே காங்கேசுவரையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை கடற்பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகின்றோம். காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மீள் அறிவித்தல் வரும் வரை அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படும். அதே வேளையில் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கை ஈடுபடுபவர்களும் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. எனவே இந்த மீனவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் மீண்டும் கவனம் கொள்ளுங்கள். மீள் அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 17 மாவட்டங்களில் 22,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், பதுளை, மொனராகலை, காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கொழும்பு, கம்பா, கேகாலை, ரத்தினபுரி, நுவரெலியா, கண்டி, வவுனியா, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலேயே இவ்வாறு பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. குறித்த மாவட்டங்களில் நேற்று மாலை 6 மணி வரையான நிலவரப்படி 5,579 குடும்பங்களைச் சேர்ந்த 22,620 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 2 வீடுகள் முழுமையாகவும் 697 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. கொழும்பு திம்பிரிகசாய பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களைச் சேர்ந்த 30 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவிக்கின்றது. அதேபோல பதுளை, கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தரை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அனுராதபுரத்தில் ராஜாங்கனை, கலாபெவ மற்றும் அங்கமுவ நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குருநாகலில் தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கண்டியில் பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வடையக்கூடும் என்பதால் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்தோடு இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று மாலை 6 மணியோடு 24 மணித்தியாலங்களில் ரத்தினபுரி மாவட்டத்திலேயே அதிக மழைவீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. அங்கு 84 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், களுத்துறையில் 67 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், கொழும்பில் 53 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகி இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. இம்மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக
வளிமண்டல திணைக்களம் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் ரத்தினபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்திருக்கிறது. ரத்தினபுரி கழுகங்கையின் நீர்மட்டம் வெள்ளிக்கிழமை விட நேற்று சனிக்கிழமை தொடர்ந்து அதிகரித்ததை அவதானிக்க முடிந்திருக்கிறது. ரத்தினபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்தால் வெள்ளநிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் கழுகங்கையை அண்டிய பகுதிகளில் வசிப்பவர்கள் இது தொடர்பாக அவதானத்தில் இருக்க வேண்டும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதைவிட ரத்தினபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பது காரணம். எனவே மக்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் கவனமெடுங்கள். மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளை இப்போது தேசிய கட்டிட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதே போல கனமழை பெய்கின்ற பகுதிகளையும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதே போல கடல் பகுதியில் தொடர்பான விவகாரங்களையும் அங்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற குறிப்பிட்ட சில கடல் பகுதியில் வெள்ளையிட்டு வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இவ்வாறான அறிவுறுத்தல்களை பின்பற்றி நீங்கள் அந்த பகுதிகளை தவிர்த்துக் கொள்வது மிகுந்த உகந்த விடயமாக இருக்கும். ஏற்கனவே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள். அதே போல மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படுவதில் 117 என்ற அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி தெரிவித்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு 24 மணி நேரம் உதவிகளை வழங்குவதற்கான அந்த தொலைபேசி இலக்கம் 117 என்ற தொலைபேசி இலக்கம். அதுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் அனர்த்தங்கள் மற்றும் நிவாரணம் தொடர்பான விடயங்கள் இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான நிவாரணம் தேவை என்று நீங்கள் நினைக்கின்ற பட்சத்தில் அது தொடர்பான விடயங்களையும் அந்த 117 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அல்லது உங்களுடைய பிரதேச பிரிவில் இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய அதிகாரிகள் அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரியை சந்தித்து இது தொடர்பான விடயங்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மக்கள் இந்த மழை வீழ்ச்சி அதிகம் காணப்படும் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் மிகுந்த கவனமாக இருங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, எனவே இந்த காலப்பகுதியில் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான திட்டமிட்டிருந்தால் அது குறித்து சற்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயற்பட்டுக் கொள்ளுங்கள் இந்த மழை காரணமாக என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல மத்திய உள்நாட்டினுடைய நுவரெலியா கண்டி ஊடாக கொழும்பு வருகின்ற பகுதி, அதே போல பதுல்லையில் இருந்து ஏனைய பகுதிகளுக்கு செல்கின்ற பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது, வீதி வழுக்கலாக இருக்கிறது. வெளியிலிருந்து செல்கின்ற சாரதிகள் முன்பக்க விளக்குகளை எரியவிட்டமாறு பயணிக்குமாறும், அதே போல இந்த வழுக்கலை காரணமாக முந்தி செல்வதற்கான முயற்சிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும், அதிக வேகமாக வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் போலீசார் இப்போது சாரதிகளை எச்சரித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.